சாய்பாபா கதை பொறுமையும் நம்பிக்கையும். ஷீரடி சாய்பாபா 19ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடி கிராமத்தில் வாழ்ந்த மகான். அவர் எப்போதும் சொல்லும் 2 சொற்கள் ஸ்ரத்தா சபூரி, அதாவது நம்பிக்கை பொறுமை. அதை விளக்கும் ஒரு அழகான கதை இதோ. காலியான உண்டியல் நிரம்பிய கதை. ஒருமுறை ஷீரடிக்கு ஒரு ஏழை விவசாயி வந்தார். கடன் தொல்லை, வீட்டில் உணவுக்கு கஷ்டம். பாபா, என் கஷ்டம் தீர வழி சொல்லுங்கள் என்று அழுதார். பாபா சிரித்துக்கொண்டே தன் முன்னால் இருந்த காலி உண்டியலை காட்டி, இதில் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி போடு. யாரிடமும் கையேந்தாதே. நம்பிக்கையோடு உழை. பொறுமையாக இரு என்றார். விவசாயிக்கு புரியவில்லை. காலி உண்டியலில் அரிசி போட்டால் கடன் எப்படி தீரும் பாபா என்றார். பாபா சொன்னார், நீ அரிசி போடும் ஒவ்வொரு முறையும் பாபா என்னோடு இருக்கிறார் என்று நம்பு. சேரும் அரிசி உனக்கு சோறாகும். சேரும் நம்பிக்கை உன் வாழ்க்கையை மாற்றும். விவசாயி வீட்டுக்கு போய் பாபா சொன்னபடி செய்தார். தினமும் வயலுக்கு போனார். கிடைத்த கூலியில் ஒரு பிடி அரிசியை உண்டியலில் போட்டார். 3 மாதம் கழித்து ஊரில் கடும் மழை. எல்லோர் வயலும் அழிந்தது. ஆனால் இவர் நிலம் மேட்டில் இருந்ததால் பயிர் தப்பியது. அறுவடை நேரத்தில் அவர் நிலத்து நெல்லுக்கு 3 மடங்கு விலை கிடைத்தது. கடன் அடைந்தது. உண்டியலை திறந்து பார்த்தார். 3 மாதம் போட்ட அரிசி ஒரு மூட்டை ஆகியிருந்தது. ஓடோடி வந்து பாபா காலில் விழுந்தார். பாபா சொன்னார், நான் ஒன்றும் செய்யவில்லை அப்பா. உன் ஸ்ரத்தா, என் மேல் வைத்த நம்பிக்கை, சபூரி, கஷ்டத்திலும் நீ காட்டிய பொறுமை, இரண்டும் தான் உன்னை காப்பாற்றியது. கடவுள் கைவிடமாட்டார், கைவிடுவது போல சோதிப்பார்.